எழுத்தை குறிக்கும். ஏனென்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதிக்குடி. அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம் இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து, அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை, அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை. சோறு திங்கிறேன்னு சொன்னா அது சேரி பையன் மாதிரி பேசுற. ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க எங்கள் பறை